வணக்கம், வெல்கம் டு SM ஃபேஷன்ஸ். நீங்க எங்க இருக்கீங்க சார்? இப்போ திருவான்மியூர்ல இருக்கீங்க. உங்க பேரு? மோகன். மோகன். வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து 5 ஸ்டெப் கொலு கவர், நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல 5 feet ஹைட், 5 feet டெப்த், 3 feet இது ஸ்டெப்போட லென்த் வந்து 3 feet. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டெப் வந்து ஒரு லாஸ்ட் 1 day பிஃபோரா நான் எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறம் 3 பேர் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து கால் பண்ணி இதே மாதிரி தான் 5 feet 5 feet டெப்த் எல்லாமே சேம் மெஷர்மெண்ட். அதுல வந்து என்ன ஒரு மிஸ்டேக் நடந்துடுது அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு கால் பண்றா. கால் பண்ணும்போது யாரு பேசுறா, எந்த இடத்துல இருந்து பேசுறா, அவளுக்கு என்ன கவர் வேணும், 5 feet கவர் வேணுமா, 3 feet கவர் வேணுமா, 4 feet கவர் வேணுமா, 5 feet கவர் வேணுமா அப்படின்னு நம்ம கேக்குறோம். அது மாதிரி கேட்கும்போது சில பேர் வந்து என்ன பண்றா, எனக்கு வந்து கவர் வேணும்னு சொல்றா, பட் எனக்கு மெசேஜ்ல வந்து ஃபுல் இது கொடுக்க மாட்டேங்கிறான். அது மாதிரி கொடுக்காததுனால நமக்கு இன்னாரு பேசினா இன்னாரு என்ன டெப்த்ல என்ன இதுல கேக்குறா, திரும்ப வந்து அவளை நம்ம இதுல ஸ்டோரேஜ்ல போய் யார் கூப்பிட்டா அப்படின்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ணி போய் எடுக்க முடியல. அதனால யார் எந்த இடத்துல இருந்து போன் பேசினாலும் போன் பேசின போது வந்து எனக்கு கரெக்டா அந்த டைம் ஞாபகம் இருக்கும். அடுத்த திரும்ப நிறைய இன்னொரு 4-5 கால் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்க கூப்பிட்டேலாம், நீங்க தான் கூப்பிடுறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது இல்லையா, அதனால உங்களோட நம்பர் நீங்க இந்த இடத்துல இருந்து கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு எல்லாருமே போன் பண்ணும்போது அதே சேம் வாட்ஸ்அப்ல உங்க பேரு, உங்க பிளேஸ், நீங்க என்னத்துக்காக, கொலுப்படிக்காகவா இல்ல 9 yards. நான் வந்து கொலுப்படி கவர் மட்டும் ஸ்டிச் பண்ணல, 9 yardsம் ரெடிமேட் ஐயங்கார், மாத்வா, தெலுங்கு எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, யாரு என்னத்துக்காக கால் பண்றா அப்படிங்கிறது, யாரு என்னத்துக்காக கால் பண்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதனால மெசேஜ்ல உங்களோட பேரு, உங்க பிளேஸ், ரெக்குயர்மெண்ட், மடிசாரா இல்ல கொலு கவரா அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு, அந்த கொலு கவர் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டெப்புக்கு வந்து எல் ஷேப்டு ஸ்டாண்ட், இந்த ஸ்டெப் வந்து எல் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி எல் ஷேப்டு ஸ்டாண்ட்னு சொல்லணும். இப்ப லாஸ்ட் டைம் நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் வருது, ஸ்லாண்டிங் ஆங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். அத ஸ்லாண்டிங் ஆங்கிளா இல்ல எல் ஷேப்டு ஸ்டாண்டா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு, அதுல வந்து 5 ஸ்டெப்ஸா, 3 ஸ்டெப்ஸா, 7 ஸ்டெப்ஸா, 9 ஸ்டெப்பா அந்த மாதிரி அத வந்து அத சொல்லிட்டு, அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்போட ஹைட், லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் உள்ள கீழே உள்ள டெப்த் அப்படின்னு சொல்றதே நான் கீழே தரையில தான் மென்ஷன் பண்ணுவேன். அத லென்த்னு சொல்லக்கூடாது, அத வந்து டெப்த்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஸ்டெப் வரைக்கும் உள்ள கீழே உள்ள டெப்த், ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டெப்னு சொல்றது. இந்த 5 ஸ்டெப்ஸ்க்கும் உள்ள எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்ல தான் வருது. இதனுடைய லென்த், பிரெத், ஹைட், இந்த 5 மெஷர்மெண்ட் மட்டும் தான். நீங்க வந்து சில பேர் என்ன பண்றா, டிரா பண்ணி எனக்கு பிக்சரா அனுப்பா, இது எனக்கு வந்து லாஸ்ட் ஸ்டெப் ஹைட் அப்படின்னு எழுதுறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, பிடிஎஃப்ல போடுறது இல்ல பிக்சரா அனுப்புறது. அது மாதிரி அனுப்பினாக்க எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய இது வரதுனால எல்லா பிக்சரையுமே நான் டவுன்லோட் பண்ண முடியாது, எனக்கு போன்ல ஸ்பேஸ் இருக்காது. சோ அதனால பிக்சராவோ இல்ல வீடியோவாவோ கொடுக்காம எனக்கு வந்து எழுதி லாஸ்ட் ஸ்டெப் ஹைட், லாஸ்ட் டு ஃப்ரண்ட் ஸ்டெப் டெப்த், ஸ்டெப் லென்த், ஸ்டெப் பிரெத், ஸ்டெப் ஹைட் அப்படின்னு போட்டு அத வந்து இன்ச்சஸ்ல எனக்கு ஃபில் பண்ணி அனுப்பிச்சுட்டேலாம். நான் எதையுமே ஓபன் பண்ண வேண்டாம், அத பார்த்து டக்கு டக்குன்னு வந்து எனக்கு வந்து மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து சிங்கிள் ஆளா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப்பர்லாம் யாரும் இல்ல. அதனால பட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா நாங்க கொடுத்த உடனே வித்தின் 24 hours நீங்க கொடுத்துட்டீங்க, அதே பெரிய இது. பட் இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் அது வந்து அதனால ஆட்ல வந்து எனக்கு 2 பசங்க இருக்கா. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தான். அது முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா டைம்ல தான் நான் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது வந்து மெயின் இதுவா நான் பண்ணல, அதனால நான் ஆள்லாம் போட்டுக்கல. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் என்னுடைய
சிரமத்தையும் நீங்க புரிஞ்சுட்டு லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் கொடுக்குறவா எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலா எனக்கு இதுவா கொடுத்துட்டேன்னாக்க இந்த லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் கொடுத்து நான் வந்து அந்த 3மே சேர்த்து ஒரே கட்டிங்ல நான் போட்டதுனால இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த ஸ்டெப்ல என்ன மிஸ்டேக் அப்படின்னாக்க 3 கவருமே வந்து நான் இந்த ஸ்டெப்போட லென்த் வந்து 48 அப்படின்னு வச்சு 4 feet அப்படின்னு வச்சு ஸ்டிச் பண்ணதுதான் ஒரே ஒரு மிஸ்டேக். மீதி 2 பேருக்கும் அதே 48 தான். இவாளுக்கு மட்டும் 3 feetல இருக்கு இந்த ஸ்டாண்டு. அதனால இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்திருக்கு. இப்ப நான் இத வந்து வித்தின் ஒரு 10 minutesல இத பிரிச்சுட்டு இத கட் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணி நான் இவாளுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். கண்டிப்பா இதே மாதிரி மிஸ்டேக் திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இதை எல்லாரும் கருத்தில் கொண்டு புரிஞ்சுண்டு எனக்கு வந்து நீங்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. போட வருதா? வரும் வரும். இல்ல இல்ல இந்த பக்கம் எழுணும். அதான் வருதா? வந்து அந்த பக்கம் கொஞ்சம் இதுல உட்காந்து பொம்மை வச்சா சரியாயிடும். இது வந்து ஒரு 10 minutesக்குள்ள இதை பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இருந்தாலும் இங்க லோக்கல்ல இருக்கிறவா வந்து திரும்பவும் வந்து தப்பா தைச்சுட்டாக்க திரும்ப பிரிச்சு வந்து பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி திரும்பி ரிப்பீட்டடா நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எப்படி நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. நேத்திக்கு போட்டப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அப்புறம் அது அழகா அதை சரி பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரியலி குட், வர்த் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ. வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் டன் இட். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. நான் ரெக்கமெண்ட் பண்றேன் தெரிஞ்சேன்.